அதிமுகவுல தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச கட்சி தேமுதிக. இது எங்க போய் திமுகவோடு இருக்க போகுதுன்னு பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க. எப்படி சார் பாக்குறீங்க? 11 தோல்விகள் பழனிசாமிக்கு. பழனிசாமிக்கு எல்லாமே தோல்விதான். பழனிசாமி அதிமுகல பொதுச் செயலாளராகி பழனிசாமி தலைமையில அந்த ஜெயலலிதா அல்லாமல் பழனிசாமி சந்தித்த எல்லா தேர்தலும் தோல்விதான். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தலும் தொடர் தோல்வி. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுல பல தொகுதிகள பழனிசாமி டெபாசிட் எழுதிட்டார். வேலூர்ல டெபாசிட் கிடையாது. ஒரு தொகுதியில ஜெயிக்கல. அப்போ தோக்கிற கட்சியில போய் அவங்க இருக்கும்போது எப்படி தேமுதிக ஜெயிக்கும்? தோக்கிற கட்சியில அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனோட தேமுதிக போய் தேர்தலில் போட்டியிட்டாங்க. அது சொல்லவா வேணும்? டிடிவி தினகரன் போய் என்ன வாக்கு வங்கி இருக்குது? இப்போ அதாவது கேட்டீங்கன்னா இப்போ தேமுதிக இப்போ திமுகவோட கூட்டணி சேர்ந்து 20 வருஷம் ஆச்சு அவங்க கட்சி ஆரம்பிச்சு. இப்ப திமுக கூட்டணி சேர்ந்திருக்குது. இது வெற்றி கூட்டணி. ஏற்கனவே 200+ திமுக ஜெயிக்க போது அதான் உளவுத்துறை ரிசல்ட். அதான் உண்மை மக்கள் மனசு இருக்கிறது. இப்ப எக்ஸ்ட்ரா எங்கள்கிட்ட தேமுதிக வந்திருக்குது, எங்களுக்கு அது பிளஸ் தான். இப்பதான் அவங்க ஜெயிக்கிற கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேமுதிக இழந்த வாக்கு வங்கி இப்ப திருப்பி அவங்களுக்கு வரும். அவங்களுக்கும் வாக்கு வங்கி இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது மதுரை மாநாடெல்லாம் பெரிய கூட்டம். விஜய் செல்ற பையன் அவனுக்கு கூடுற கூட்டம்லாம் அது சினிமா மோக கூட்டம், ஒரு காம கூட்டம். சொல்றாங்க இல்ல, விஜய் கூட படுத்துன்னு புள்ள பெத்துக்கணும், என் புருஷன் கூட விஜய் தான் முக்கியம், விஜய் லவ் பண்றேன், ஒருத்தி தாலியே அவுத்துட்டான், விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது ஒரு காம கூட்டம். ஆனா விஜயகாந்த் கூட விஜயகாந்த்காக கூட்டின ஒரு கூட்டம்.